அனைவருக்கும் வணக்கம். டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் டிஆர்பி, அதாவது டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து இந்த செய்தி தான் வெளியிட்டிருக்காங்க. இடைநிலை ஆசிரியர் 2023-24 ஆண்டிற்கான அறிவிக்கையை தான் வந்து இந்த வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் வந்து ஆன்லைன் வழியா வந்து விண்ணப்பிக்க 14/2/2024 முதல் 15/3/2024, அதாவது மார்ச் மாதம் வரைக்கும், மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் இதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க, 5 மணி வரைக்கும். தமிழ்நாடு டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எஸ்ஜிடி 2024க்கான 1768 ஜாப் வேகன்சிக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் தான் செகண்டரி கிரேடு டீச்சர் போஸ்ட்டுக்கு தான் வந்து இப்போ கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான டீடைல்டு நோட்டிஃபிகேஷனை எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி கிரேட் டீச்சரில் 1768. ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 15/3/2024. ஸோ இந்த 1768 வேகன்சி வந்து டென்டேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் சபார்டினேட் சர்வீசஸ் இதில் தான் ஒர்க் பண்ணுறதுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன், அதாவது இந்த செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ். ஸோ இதுக்கு வந்து ஏஜ் வந்து 53 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னாங்கன்னா, கேண்டிடேட் ஷுட் பொசஸ் எனி ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹையர் செகண்டரி வித் அட்லீஸ்ட் 50% மார்க்கோட 2 இயர் டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருக்கணும், அல்லது ஹையர் செகண்டரி வித் அட்லீஸ்ட் 45% மார்க்கோட செகண்ட் இயர் டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அக்கார்டன்ஸ் வித் என்சிடிஇ ரெகுலேஷன் 2002 முடிச்சிருக்கணும். செகண்டரி வித் அட்லீஸ்ட் 45 மார்க்ல வந்து 4 இயர் பேச்சுலர் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், அல்லது செகண்டரி ஹையர் செகண்டரி வித் அட்லீஸ்ட் 50% மார்க்கோட 2 இயர் டிப்ளமோ இன் எஜுகேஷன் ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சிருக்கணும். கிராஜுவேட் அண்ட் 2 இயர் டிப்ளமோ எஜுகேஷன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ கேண்டிடேட் மஸ்ட் பாஸ் இந்த தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது டிஎன் டெட் பேப்பர்ல வந்து கண்டிப்பா பாஸ் பண்ணியிருக்கணும். அவங்க தான் எலிஜிபிள் டு அப்ளை. நார்மல் பிஎட் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும், ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், இது எல்லாமே இருக்கும். ஸோ இதுக்கு மந்த்லி சேலரி பார்த்தோம் அப்படின்னா 20,000 75,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க லெவல் 10ல. எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இவங்க டிஃபரெண்ட் டேப்லெட் பர்சன்லாம் வந்து 300 ரூபாய் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அதர் கேண்டிடேட் எல்லாமே வந்து 600 ரூபாய் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 14/2/2024 இருந்து 15/3/2024. எக்ஸாம் டேட் ஓஎம்ஆர் பேஸ்ல வந்து எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 23/6/2024. இது டென்டேட்டிவ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான இப்போ டீடைல்டு நோட்டிஃபிகேஷன்ல எல்லா டீடைல்ஸுமே இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் தான் வந்து டீடைல்டு நோட்டிஃபிகேஷன் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் செகண்டரி கிரேட் டீச்சர்லாம் வந்து கேட்டிருக்காங்க 2024. ஸோ இதுக்கு வந்து எலிமெண்ட்ரி எஜுகேஷன் சபார்டினேட் சர்வீசஸ்ல வந்து 15/3/2024 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். டிஎன்டி டெட் பேப்பர் வந்து அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1768 வேகன்சியில் இங்கே வந்து கம்யூனிட்டி வைஸ் வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதாவது டைரக்ட் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன்ல பேக்லாக்ல தமிழுக்கு 19, அடுத்து மைனாரிட்டி லாங்குவேஜ்ல 20 பேக்லாக் வேகன்சில. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தமிழ்ல வந்து 1388 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுல கேட்டகரி வைஸ் எவ்வளவு வேகன்சி ஃபில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மைனாரிட்டி லாங்குவேஜ்ல வந்து தெலுங்குக்கு 75 கொடுத்துருக்காங்க, உருது 35. ஸோ அடுத்து கன்னடாவில் 2 கொடுத்துருக்காங்க. டைரக்ட் எம்பிசிடிஎன்சி வெல்ஃபேர் இதுல வந்து 18 வேகன்சி, ஆதி திராவிடர் வெல்ஃபேர்ல 139, ட்ரைப்ஸ் வெல்ஃபேர்ல 22. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிஃபரண்ட்லி அபிள்டு 29 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து கவர்மெண்ட் ஸ்பெஷல் ஸ்கூல் ஃபார் விஷுவலி இம்பேர்டு அதுலேயும் வந்து 22 வேகன்சி, ஸ்பெஷல் ஸ்கூல் ஃபார் மென்டலி ரெட்டர்டு இதுல 6 வேகன்சி, கவர்மெண்ட் ஸ்பெஷல் ஸ்கூல் ஆர்த்தோல 1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சென்னை கார்பரேஷன்ல 20 வேகன்சி, கரண்ட் வேகன்சி மைனாரிட்டி லாங்குவேஜ்ல வந்து உருதுல 1 அப்படிங்கிற மாதிரி இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி தமிழ் மீடியம் டெஸ்ட் இருக்கும், தமிழ் மீடியம் அந்த சர்டிஃபிகேட்லாம் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா குவாலிஃபிகேஷன் ஏஜ் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. 53 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் கேட்டகரியில் உள்ளவங்க. எஸ்சி எஸ்டி ட்ரைப்ஸ் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம்ஸ் பேக்வர்ட் கிளாஸ் எம்பிசி டிஎன்சி இவங்க எல்லாத்துக்குமே வந்து 58 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து எக்ஸாம், அதாவது குவாலிஃபிகேஷன் கிரைட்டேரியா பார்த்தீங்க அப்படின்னா 10th முடிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி கோர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10th +2 2 இயர் டிப்ளமோ, அல்லது 10th 3 இயர் டிப்ளமோ 2 இயர் அந்த போஸ்ட் கிராஜுவேஷன். ஸோ அதுக்கடுத்து 10th 12th 4 இயர், அடுத்து 10th 3 இயர். ஸோ இந்த பேட்டர்ன்லாம் வந்து இதுக்கான அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ண இதுல முடியாது அப்படிங்கிற அந்த டீடைல்ஸுமே கீழே கொடுத்துருக்காங்க. அதாவது கேண்டிடேட் ஹூ ஹேவ் அப்டன் டிகிரி ஆஃப்டர் அண்டர்கோயிங் த கோர்ஸ் 1 இயர் டூரேஷன்ல, அதாவது டபுள் டிகிரி டுவெல் டிகிரி இதெல்லாம் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. 2 அல்லது 3 இயர்ஸ் ரெக்கார்ட் குவாலிஃபிகேஷன் 10th ஹையர் செகண்டரி யூஜி டிகிரி இது முடிச்சவங்க இதுல அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ அடுத்து செலக்டட் கேண்டிடேட் வந்து செகண்டரி கிளாஸ் லாங்குவேஜ்ல வந்து தமிழ் கண்டக்டட் பை த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் வந்து அந்த செகண்டரி லாங்குவேஜ் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்ப்பாங்க 2 இயர்ஸ்ல ஃபார் த அப்பாயின்மெண்ட்ல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ எக்ஸாம் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் டீட்டெயிலான நோட்டிஃபிகேஷனை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் 30 கொஸ்டின் 30 மினிட்ஸில் 50 மார்க்கில் இருக்கும். 25 மார்க் வந்து குவாலிஃபைங் மார்க்காக வந்து சொல்கிறாங்க. OMR பேஸில் இருக்கும். 3 ஹவர்ஸ் நடக்கும். 150 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும் இதில். ஸோ அடுத்து இது வந்து பார்ட் பி மெயின் சப்ஜெக்டிவ் ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸில். ஸோ சிலபஸ் எல்லாமே வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும். சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது, இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸஸ். ஸோ இதில் இது எல்லாமே இருக்கும். 3 ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸில் 150 கொஸ்டின்ஸ்க்கு 3 ஹவர்ஸ் நடக்கும். இதில் BC, BCM, MBC, DNC 30%, ஜென்ரல் கேட்டகரியில் உள்ளவங்க வந்து 40% மார்க் வந்து குவாலிஃபைங் மார்க்காக சொல்லியிருக்காங்க. ஸோ மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்கும். இது எல்லாமே தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும். மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷன் கம்பல்சரி தமிழ் எக்ஸாம், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ரிட்டன் எக்ஸாம் இது எல்லாமே இருக்கும். எக்ஸாம் அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் வந்து ஒன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து வெப்சைட்லேயே வெளியிட்டுருவாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கான அந்த வெயிட்டேஜ் மார்க் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா TNT பேப்பர் வந்து 2012 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வெயிட்டேஜ் மார்க் வந்து இயருக்கு 0.5 மார்க்னு சொல்லிட்டு உங்களுக்கு 11 மார்க் வரும் அப்படிங்கிறதான் சொல்றாங்க. இயருக்கு வந்து 0.5 மார்க். ஸோ அடுத்து அல்லது 2013 முடிச்சிங்கன்னா 10 அதுக்கான மார்க் எவ்வளோ அப்படிங்கிறது அந்த எப்போ எந்த இயர்ல டெட் எக்ஸாம் முடிச்சிருங்களோ அதுக்கான வெயிட்டேஜ் மார்க் லிஸ்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே வந்து உங்களுடைய ரிட்டன் எக்ஸாமோட கம்பேர் பண்ணி தான் வந்து செலக்ஷன் இருக்கும். ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வில் பி ப்ரிப்பேர்ட் பேஸ்ட் ஆன் மார்க் உங்களுடைய ரிட்டன் எக்ஸாம், வெயிட்டேஜ் மார்க் அண்ட் ரூல் ரிசர்வேஷன் அப்பாயின்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வன்ஸ். ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான அந்த ப்ரொவிஷனல் செலக்ஷன் இருக்கும். செலக்டட் கேண்டிடேட் வந்து இந்த வெப்சைட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் எல்லாமே இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கான மற்ற டீடைல்ஸ் எல்லாமே கீழே ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது ரிலேட்டட் ஏதாவது கொயரிஸ் இருந்தது அப்படின்னா இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படிச்சுட்டு எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த இமெயிலுக்கு மெயில் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம 14ஆம் தேதி வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.